ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்க முக்கியமான பிரஸ் ரிலீஸும் நவம்பர் மாசத்துல உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேணும், ஆல்ரெடி ஓபன் ஆனப்போ என்னால புக் பண்ண முடியல, எனக்கு நவம்பர் மந்த்துக்கு வேணும் அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல திருமலை தரிசனத்துக்கான தகவல்களை வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே புஷ்கரணி கிளீனிங் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால பக்தர்கள் குளிக்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் நாளைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து புஷ்கரணில குளிக்கிறதுக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டா இருக்கு. புஷ்கரணி டு ஓபன் ஃபார் பிலிகிரிம்ஸ் ஃப்ரம் செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து பக்தர்கள் மீண்டும் குளிக்கிறதுக்கு புஷ்கரணில அலவுட் அப்படின்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு வந்த பிரஸ் ரிலீஸ் தான். இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருத்தம், சுத்தம் மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கோயில் குளம் சுவாமி புஷ்கரணியில் பக்தர்கள் நுழைவது மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் நடைபெறுவதற்கு முன்பு கோயில் குளம் சுத்தப்படுத்தப்பட்டு பழுது பார்க்கும் பணி நடப்பது வழக்கம். புஷ்கரணியில் புனித நீராட பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் 1 மாதத்திற்கு முழு சுத்தம் மற்றும் சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு வந்திருக்கு. 1 மாசத்துக்கு அப்புறமா செப்டம்பர் 1ஆம் தேதி நாளையிலிருந்து பக்தர்கள் மீண்டும் இதுல பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இருக்கு இல்லையா, சிலோத்தோரணம் வரைக்கும் கிருஷ்ண தேஜால இருந்து நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் அந்த கியூல வெயிட் பண்றதுக்கான புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது நியூ கியூ லைன் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சிலா தோரணம் வரைக்கும் லைன் நிற்கிறதெல்லாம் பக்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் நிற்பாங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பியெல்லாம் அடிச்சு உங்களுக்கு மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா நனைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ புதுசாக பக்கத்துல கியூ லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு புஷ்கரணி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. நாளையிலேருந்து பக்தர்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இனிமே அங்க பிரதர்ஷனம் பண்ண போறவங்க செப்டம்பர் மாசத்துல நீங்க புஷ்கரணியிலே குளிச்சுட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ண போகலாம். அடுத்து, நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,080 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 17 கம்பார்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு மினிமமா ஒரு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். போற டைம் கிரௌட பொறுத்து டைம் அப்படின்றது மாறும். டெய்லியும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதோட லேட்டஸ்டான அப்டேட் கூட சேர்த்த வீடியோ தான் நான் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பொருந்துமோ அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லியும் ரூம்ஸோட அப்டேட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரூமோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது, டிடிடியோட இஓ ஷாம்லார் அவர் முக்கியமான ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போய் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பராக்கமணி பில்டிங்ல போயிட்டு அங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. அதுக்கு அடுத்தது வேற எங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் சேவா சதன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இஓவும் அடிஷனல் இஓவும் போயிட்டு சேவா சதன்லையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க எல்லாம் வாலண்டியர் சேவா அவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த சேவா சதன் ஸ்டே பண்ணியிருக்கிறது, அங்க இருக்க சேவாஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பேசி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸும் அதோட ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இஓ இன்ஸ்பெக்ட் மாடர் ஸ்ட்ரீட். ஸோ மாடர் ஸ்ட்ரீட்ஸையும் போயிட்டு இஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புஷ்கரணியும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்டாக நடந்த விஷயம். இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய அறிவிப்புகள் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் 300 ரூபா டிக்கெட் வேணும், ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. இதுக்கு அடுத்தது நவம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்க. சென்னையிலேருந்து போகிற டிக்கெட் ஃபேரும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த பிளேஸ் இந்த இடத்துல குப்பம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த குப்பம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் இருக்கு. இதோட ஃபேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓங்கோல்லேருந்து ட்ரை பண்ணும்போது இதோட பேஸ் ஃபேர் கம்மியாக தான் இருக்கும், 242 ரூபா. ஸோ இதில் ஷோயில் லே அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட்டோட பாப்அப் மெசேஜ் காட்டும், 298 ரூபா. ஓகேங்களா? ஸோ இங்கே 242 ரூபா கட்டியிருப்பாங்க, 298 ரூபா வரும். இதில் 300 ரூபா தரிசனத்துக்கு ஒரு 320 ரூபா சேரும். ப்ளஸ் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு வரும் ஒரு நபருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது நமக்கு அக்டோபர் 31க்கு ஓப்பன் ஆயிடுச்சு.
ஆனால் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ நான் ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணி பார்த்தேன், டிக்கெட்ஸ் இல்லை. ரீசன் வந்து 31ஆம் தேதி வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால ஃபில் ஆகி இருந்திருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஓங்கோல்லேருந்து போகிற பஸ்ஸில் டிக்கெட் வந்து இருக்கும். ஸோ ஓங்கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேம் இதே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதில் வந்து நிறைய பஸ்ஸஸில் இல்லை. நம்ம டேட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதே வந்து 29ஆம் தேதி கொடுத்து பார்க்கலாம் 30ஆம் தேதி டிக்கெட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வியாழக்கிழமைன்றனால கம்ப்ளீட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் புக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்தால் தான் அதில் டிக்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே பாருங்கள், பேஸ் ஃபேர் 512 ரூபா வருது. நான் முன்னாடி சொன்ன பிளேஸில் உங்களுக்கு கம்மி தான். ஸோ அதனால் அந்த பிளேஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், டிக்கெட் இருக்குது. 30ஆம் தேதிக்கு டிக்கெட் இருக்குது. ஆனால் 31ஆம் தேதிக்கு ஃபுல் ஆகிடுச்சு. ரீசன் வந்து அது வியாழக்கிழமை. டிக்கெட்டோட ஃபேர் சேர்த்தே பாருங்கள், உங்களுக்கு 840 ரூபா வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கம்மி தான் இந்த குப்பம் அப்படின்ற பிளேஸு. அதே மாதிரி சென்னையிலேருந்து போகிற பஸ்லேயே கம்மி தான். இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணி மாதிரி செக் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கும் செக் பண்ணி பாருங்கள். நவம்பர் 1ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்து 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிக்கெட்ஸாக உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்டோட சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. யாருக்காவது நவம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னையோட ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பஸ்ஸுக்கு மினிமமாக ஒரு 50 டிக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த குப்பம் அப்படின்ற பிளேஸும். திருச்சி, மதுரை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு 300, 350 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிக்கெட்டோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்க இடத்துல ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். கம்மியாக இருக்க இடத்துல ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அதுதான் பிரச்சனை. ஸோ செக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுன்ற கம்பல்சரி இல்லை. நவம்பர் மாதம் வேணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு திருமலையில் தங்குறதுக்கான ரூம் வந்து கிடைக்கல அப்படின்னா பிரைவேட் மடங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பிரைவேட் மடங்கள்ல நம்ம நேரடியாக போயிட்டு தான் கேட்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல ரூம் கொடுப்பாங்க, சில இடங்கள்ல காமன் ஹால் இருக்கும், லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும். ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த காமன் ஹால்லேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்மளோட திங்ஸை அந்த லாக்கர்ல வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரூம் தான் வேணும், ரூமோட காஸ்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் 900 ரூபாய்க்கு, அதாவது 900க்கே ரூம் வந்து கிடைக்கும். நான் ஏசி ரூம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏசி ரூம்லாம் நல்லா இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதுதான் புக்கிங்கோட அஃபிஷியல் வெப்சைட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். அதனால ஃபேக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் புக் பண்ணி ஸ்டே பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் ஏசி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த மாதத்துக்கு அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், நவம்பர் 30ஆம் தேதிக்கு ஒரு 11 ரூம் தான் இருக்குது. 900 ரூபாய் அப்படின்றனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். இதே நான் ஏசி ரூம் வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ரூம் இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இல்லை. இதுவே நம்ம ஏசி ஸ்வீட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாருங்கள் இப்போது ஆகஸ்ட்டா அடுத்து செப்டம்பர் மாதத்துலேயும் பாருங்கள் நிறைய டேஸ்க்கு ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நவம்பர் மாதத்துக்கு நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் டேட் வந்து அடுத்த நாள் கொடுத்துக்கலாம். 2 நாளைக்கு சேர்த்து கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ரூமோட பிக்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பாருங்கள் 2800 ரூபாய் வருது. 900 ரூபாய் ரூமுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. மற்ற எல்லா ரூமுக்குமே நமக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 2500 ரூபாய் ரூமு ப்ளஸ் வந்து ஒரு 300 ரூபா சேர்த்து 2800 ரூபாய் வரும். இதுக்கான காஷன் டெபாசிட் நம்ம டைரெக்டாக போகும்போது தான் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் நம்ம வந்து ரூமை செக் அவுட் பண்ணும்போது நம்மளோட காஷன் டெபாசிட் வந்து கேஷாகவே கொடுத்துருவாங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அஃபிஷியல் தான், ஸோ ஃபேக் கிடையாது. தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோதாங்க. ஸோ வேறு ஏதோ அப்டேட் வந்தால் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். லட்டு கவுண்டர்ஸில் இருக்கிறத பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் அஃபிஷியலாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா அதை காட்டி நம்ம வந்து லட்டு வந்து வாங்கிக்கலாம். பட் அறிவிப்புகளாக மட்டும் எல்லாமே இருக்காமல் நடைமுறைக்கு வந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பக்தர்களோட ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. அடுத்த மாதம் டெய்லி வைவோ ப்ரோக்ராம் நடக்கும். அதில் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு லைன் கிடைச்சாலும் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண தான் அவங்களுக்கு போகும். அடுத்து அந்த விஷயத்த ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து சொல்லியிருந்தீங்க, என்னோட ஆதார் கார்டில் பிளாக் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து திரும்ப புக் பண்ண முடியல, நான் வந்து ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். திருமலைக்கு போகும்போதும் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நல்லதொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.